Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிற தக்காளி சட்னிக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. நான் இன்னைக்கு சொல்லித்தரது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற தக்காளி சட்னி போலவே பெர்ஃபெக்டாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான மிளகாய் கூட சேர்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். இப்போ இதை மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி முழுமையாக குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டியான பேஸ்ட் பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியையும் வரமிளகாயையும் நல்லா குக் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டேஜில் இதை ரொம்ப வந்து கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. நான் சொன்னது போல் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. நான் இதை இன்றைக்கி தோசை கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.